Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒன் பார்ட் ரெசிபி. ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். குக்கர்ல எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. குக்கர்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நீங்க முழுக்க நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படினா முழுசும் நெய்யிலே கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கு அப்புறமா பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை சேர்த்துட்டு இதில் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ரைஸில் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அடுத்ததாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு கூடவே 6 பச்சை மிளகாய். முழுக்க இந்த ரைஸ்க்கு பச்சை மிளகாய் காரம் தான் இருக்க போகுது. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, புதினா இலை 10 இலை சேர்த்தா போதும். ரொம்ப ஃப்ளேவர் தூக்கலாக இருந்தால் நல்லா இருக்காது. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம். தக்காளி சேர்த்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி ஃப்ளேவர் வேணாம் அப்படின்னா விட்டுருங்க. தக்காளி இல்லாமல் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக தேங்காய் பால். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 1.5 கப் தேங்காய் பால் 1 கப் தண்ணி சேர்க்குறேன். எப்போவுமே நம்ம யூஸ்வலாக 1க்கு 2 தான் நம்ம தண்ணி சேர்ப்போம். தேங்காய் பால் சாதம் செய்யும் போது 1/2 கப் தண்ணி கூட சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை ஆகாது, அடி பிடிக்காமல் வரும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவுன அரிசி அதில் நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ அதில் நல்லா எல்லாம் கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, அதோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சூப்பராக சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக குக்காய் வந்திருக்கு. முக்கியமாக அடி பிடிக்காமல் வந்திருக்கு. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தேங்காய் பால் சாதம் செய்யும் போது அடி பிடிச்சிக்கும் அதோட ஸ்வீட் டேஸ்ட்டில். ஒரு 1/2 கப் தண்ணி நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா ரைஸும் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காமல் இருக்கும், அடி பிடிக்காமே வரும். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது முந்திரியை நெய்யில் வறுத்துட்டு அதில் கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை எல்லா கிரேவி வெரைட்டிஸும் சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு முட்டை தொக்கு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.